அடுத்து வேங்கை வாசல் பரவிக்காக புதிய முன்னுரையாகிய அருட்பணியாளர் அவர்கள் அருட்பணியாளர் தோழமையோடு பிறருக்கு முன்பாக வருகிறார்கள். நாம் அனைவரும் அவர்களுக்காக ஜெபிப்போம். பிறகு முன்பாக பிறகும்போது அருட்பணியாளர்களோடு இணைந்து நம்முடைய புதிய தந்தை அருட்பணியாளர் முன்பாக வந்தவுடனே அருட்பணியாளர் புதிய தந்தை அவர்கள் கிழக்கு முன்பாக முழங்கால் அழைத்து இந்த பங்கை வழிநடத்துவதற்கான ஆற்றலையும் இந்த பங்கை வழிநடத்துவதற்கான எல்லா விதமான வழிகாட்டுதலையும் ஆண்டவருடைய வழிகாட்டுதல் நிறைவாக கிடைக்கும்படியால் முழங்கால் அழைத்து சொல்லியிருக்கிறார். அதே வேளையில் இந்த மக்களுக்காகவும் இந்த புதிய பொறுப்பை இருக்கக்கூடிய இந்த வேலைகளை இந்த மக்களோடு இணைந்து செயல்படக்கூடிய எல்லா திறமைகளையும் இறைவன் ஜெபித்திருக்கிறார்கள். நாமும் அவர்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். உங்களை வழிநடத்துவதற்கு இறைவன் துணை புரிவதாக ஜெபிப்போம். இப்பொழுது புதிய தந்தையர்கள் ஜெபிக்க பாடத்தை விட புதிய ஆகியோரை பாடலை பாடுவார்கள். அனைவரும் கரங்களை குறித்து புதிய தந்தையர்களுக்காக ஜெபிப்போம். இப்பொழுது புதிய பங்குத்தலையினுடைய நியமன கடிதத்தை ஆரியனுடைய பிரதிநிதியாய் இருக்கக்கூடிய நம்முடைய தாம்பரம் மறைவட்டத்தின் முதன்மை குரு அருட்பணியாளர் குரியன் அவர்கள் அதனை பீடத்திலிருந்து வாசிப்பார். அனைவரும் தொடர்ந்து புதிய பங்குத்தலைக்காக ஜெபிப்போம். Dear Reverend Father C.M. Paulra, greetings of peace and joy in the job of the Lord. Considering the pastoral needs and welfare of the diocese and after due consultation and prayer, I am pleased to appoint you parish priest of Sacred Heart Church, Vengai Vasal. Kindly take charge on or before 30th August 2020. I would like to appreciate and thank you for all the good services you have rendered in your present assignment
and hope and pray that you would do the same with a renewed zeal and interest in the new ministry assigned to you. With my most cordial blessings and assurance of prayers, yours fraternally in our Lord, Most Reverend Dr. A. Needinathan, Bishop of Chingalpet. அனைவரும் கரவொலி எழுப்பி புதிய பதவிகளை வரவேற்கிறோம். இப்பொழுது ஆயருடைய பிரதிநிதிகள் புதிய பங்குத்தனைகளை தோல்வியில் வைத்து செபிப்பார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் இந்த ஆலயத்தின் பங்கையும் இவர்களை நிர்வகிக்க தேவையான உரிமையை அனைத்தையும் இவ்விடம் ஒப்படைக்கிறோம். இணைந்து நாம் வருகை காணலை பாடுவோம். தொடர்ந்து புதிய திருப்பலி நமது பங்கு தந்தை அருள் தந்தை ஜி.என். பால்ராஜ் அவர்களை
கொண்டு ஆழ்ந்த பக்தி கொண்டு நாம் வாழும்போது இறைவன் தன் அன்னை வழியாக நமக்கு எல்லா ஆசிரியையும் வழங்கிக் கொண்டிருக்கின்றார். மரியாள் தன் மாசற்ற வாழ்வால் பாவத்தை வெற்றி கொண்டாள். நாமும் நம் அன்னையை போன்று மாசற்ற வாழ்வு வாழ்ந்து இறைவனின் கருணையை பெற்றிட வர வேண்டி இத்திருப்பலியில் ஒன்றிணைவோம். இறைவனே மகனாக ஜெனித்த
எங்கள் வீட்டின் தொடக்கமாய் இருக்கச் செய்தீர். அந்த அன்னையின் பிறப்பு விழாவும் உம்மடியார்களாகிய எங்களுக்கு வென்ற துணைகளையும் நாங்கள் அமைதியில் வளர செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியார் என்றும் இறைவனாய் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறீர்களாகவும் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இந்த திருப்பலியில் நாம் வேலையில் தொடர்ந்து இந்த திருப்பியானது இறுதிய ஆண்டவர் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றிபடியாகவும் பிறந்த நாளை காணும் அந்த மரியாதை மாசக திருவிழாவுக்கு நன்றிபடியாகவும் இயேசு மரிசூசை திருப்படம் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் ஆசீர்வாதத்துக்கு நன்றியாகவும் அன்னை மரியாதை செய்த அனைத்து நன்மைக்கு நன்றியாகவும் குடும்ப நன்மைகளுக்கு தொழில் வளர்ச்சி பெறுபடியாகவும் சிலுவை தாசன் அருள் சிறியவர்கள் ஆண்களை பார்த்துக்கலாம் பிரான்சிஸ் விக்கெட் அவருடைய ஆண்களை பார்த்து சபையின் முத்து அண்ணனுக்கு சுசியம்மாள் அனுஷியா அவருடைய ஆண்களை பார்த்ததாகவும் அன்னை செய்த அனைத்து நன்றியாக ஸ்மித் மற்றும் அதுவே இருவருக்கும் சிறந்த கல்வி நான்கு சிறந்த விளங்குடியாக திருப்பலியை கூறுகிறார்கள். சாமிகள் குடும்பத்தால் நல்ல வழியாகவும் ஜெயசேகர் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்றிகளுக்கு நன்றியாகவும் மரியசேகரன் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்றியாகவும் மரியசேகரன் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்றியாகவும் ரவிசன் ஜெயா குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்றியாகவும் பிள்ளைகள் ஞானத்தில் வளர்ச்சி அடைவையாகவும் பர்னபாஸ் ஜோபா அவர்களை பார்த்துக்காகவும் சகாரை ஜான்சன் நம்மளோட பொது குடும்பத்திற்கு அன்னை செய்த நன்றியாகவும் மேட்சிங் விவேக் ஜெனிகா குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்றியாகவும் நாகரகம் புனிதா குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்றியாகவும் மதுரைசாமி அவருடைய அவர்களை பார்த்துக்காகவும் ஆன்சி லூட்ஸ் பூமி குழந்தை வர வேண்டி இந்த திருப்பலியை சுட்டி காட்டுகிறார்கள். கிரேசி வெட்டில்டா அவர் பிறந்த நாளில் நினைத்திருக்கிறாரும். ஜான்சன் மற்றும் ரினி ரேவியல் குடும்பத்தினர் அன்னை வழியாக கிடைத்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக கொடுக்கிறார்கள். இஸ்ரேலை ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்து தோன்றுவார். இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறைவசனங்கள் 2 முதல் 5 வரை. ஆண்டவர் கூறுவது, நீயோ எப்ராத்தா எனப்படும் பெத்லகேமே, யூதாவின் குடும்பங்களுள் மிகச் சிறியதாய் இருக்கின்றாய். ஆயினும் இஸ்ரேலை என் சார்பாக ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். அவர் தோன்றும் வழிமரபோ ஊடி ஊடி காலமாய் உள்ளதாகும். ஆதலால் பேறுகால வேதனையில் இருப்பவள் பிள்ளை பெறும் வரை அவர் அவர்களை கைவிட்டு விடுவார். அதன் பின்னர் அவருடைய இனத்தாருள் எஞ்சியிருப்போர் இஸ்ரேல் மக்களிடம் திரும்பி வருவார்கள். அவர் வரும்போது ஆண்டவரின் வலிமையோடும் தம் கடவுளாகிய ஆண்டவரது பெயரின் மாட்சியோடும் விளங்கி தம் மந்தையை நினைப்பார். அவர்கள் அச்சமின்றி வாழ்வார்கள். ஏனெனில் உலகின் இறுதி எல்லைகள் வரை அப்போது அவர் மேன்மை பொருந்தியவராய் விளங்குவார். அவரே அமைதியை அருள்வார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். நான் உமது பேரன்பில் நம்பிக்கை வைத்திருக்கின்றேன். நீர் அளிக்கும் விடுதலையால் என் இதயம் களிகூடும். பல்லவி. ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். நான் ஆண்டவரை போற்றி பாடுவேன், ஏனெனில் அவர் எனக்கு நன்மை பட செய்துள்ளார். பல்லவி. ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். இரண்டாம் வாசகம். திருத்துவப்பவர் ரோமேற்கு எழுதிய திருத்துவத்திற்கு வாசகம். அதிகாரம் 8 இறைவாக்குகள் 28 முதல் 30 வரை. சகோதர சகோதரிகளே, கடவுளிடம் அன்பு கூறுவோடு, அதாவது அவரது திட்டத்திற்கு ஏற்க அழைக்கப்பட்டவர்களோடு அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒன்றிருக்கிறார் என்பது நமக்கு தெரியும். நம்மால் முன்பே தேர்வு கூறப்பட்டவர்கள் தன் மகனின் சாயலுக்கு ஏற்றவாறு இருக்க வேண்டும் என கடவுள் முன்குறித்து வைப்பார். அச்சகோதர சகோதரிகள் பலருள் தன் மகன் கலைக்கிழமையார் எழுத்துவதை அவர்
முதல் பங்கிற்கு புதியதாய் பொறுப்பேற்று திருப்பணி நிறைவேற்றிக் கொண்டிருக்கூடிய புதிய அரண்பணியாளர், புதிய பங்கு தந்தை அரண்பணியாளர் GL பால்ராஜ் அவர்கள் இறை ஞானத்தில் வளரும்படியாகவும் இறை வார்த்தையில் தன்னுடைய வாழ்க்கையை ஆழப்படுத்தி அர்த்தப்படுத்தி இறை சமூகத்தை வழிநடத்தும் வண்ணமாய் இறை வார்த்தை அடங்கிய திருவிவிலியத்தை ஆயருடைய பிரதிநிதியாய் இருக்கக்கூடிய நம்முடைய தாம்பரம் மறைவட்டத்தின் முதன்மை குரு அரண்பணியாளர் குரியன் அவர்கள் புதிய பங்கு தந்தையிடம் விவிலியத்தை வழங்கி இறை வார்த்தையை வாசிக்க அழைக்கிறார். இறை வார்த்தையை அறிவித்து மக்களிடையே நற்செய்தியை பணியாற்றுங்கள். எல்லா சூழலிலும் இறை வார்த்தையை அறிவியுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறைவசனங்கள் 18 முதல் 23 வரை. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டி நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை நிகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விளக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருந்த போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவேன். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவுக்குள் மிக நெருக்கமான சகோதர சகோதரி, இயேசு கிறிஸ்துடைய இணையற்ற இனிய நாமத்திலே அனைவருக்கும் விழா நாள் வாழ்த்துக்களையும் மாலை வணக்கத்தையும் உரித்தாக்கிக் கொள்வதிலே மகிழ்ச்சியடைகிறேன். இந்த நாளிலே இருவரும் நிகழ்வை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நம்முடைய அன்னை மரியாளுடைய பிறப்பு பெருவிழா. அதற்கு அடுத்ததாக இந்த நாளிலே இந்த பங்கிற்கு கடவுள் கொடுத்த ஒரு வரப்பிரசாதமாக உங்களுக்கு புதிய ஒரு பங்கு தந்தையை அரண்பணியாளர் GL பால்ராஜ் அவர்களை ஆயர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். கடவுள் கொடுத்த ஒரு கொடை உங்களுக்கு. இவரோடு ஏறக்குறைய 5 ஆண்டுகள் நெருங்கி பழகியிருக்கிறேன். உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு பணியாளர். இல்லாத மக்களை காண்கின்ற போது வாஞ்சியோடு இறங்குகின்றவர். எல்லா மக்களையுமே சமமாக நடத்துகின்ற ஒரு பண்பாளர். நேரத்தை வீணடிக்காமல் மக்களுக்கு ஏதாவது செய்திட வேண்டும் என்று யோசித்து அதற்கான திட்டங்களை தீட்டி முனைப்போடு அதை செயல்படுத்துகின்ற ஒரு நபராக நான் பார்த்திருக்கிறேன். ஒன்றுமில்லாத இடங்களில் கூட உருவாக்கக்கூடிய ஆற்றலை அவர்கள் நான் காண்கிறேன்.
எனவே அவரை நீங்கள் உங்களுடைய பங்கு தந்தையாக பெற்றிருப்பது நீங்கள் பெற்ற ஒரு கொடை. எந்த அளவுக்கு நீங்கள் அவரை பயன்படுத்திக் கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்களும் இந்த பங்கு நிச்சயமாக ஒரு வளர்ச்சியை நோக்கி பயணிக்கும் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை. அதிகமான வளர்ச்சி பாதையில் நிச்சயமாக உங்களை வழிநடத்துவார். ஆண்டவர் அவரோடு உடனிருந்து வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் அனைவரும் சேர்ந்து நம்புவோம். அவருக்காக ஜெபிப்போம். அவர்கள் தொடர்ந்து ஆவியானவரால் வழிநடத்தப்பட வேண்டும். பிரியமானவர்களாக நாம் அனைவரையுடைய பிறப்பு விழாவை கொண்டாடுகிறோம். நம்முடைய தமிழகத்தில் அவர் இளைய ஆரோக்கிய அணை விழாவாக கொண்டாடுகிறோம். ஒவ்வொரு மனிதனுடைய பிறப்பிலும் ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு எதிர்நோக்கு இருக்கிறது. ஏதோ பிறந்தோம், ஏதோ வளர்ந்தோம், வாழ்ந்தோம் என்றால் அதைத்தான் மண்ணும் மரமும் செய்து கொண்டிருக்கிறது. பயனுள்ளதாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. மரம் பயனுள்ள மரமாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் என்னுடைய நோக்கத்தை நான் உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு அர்த்தமற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துவிடுவேன். அதுதான் யதார்த்தமான அரசு. என்னுடைய நோக்கத்தை எப்போது நான் உணராமல் வாழ்கின்றேனோ அப்போது நிச்சயமாக அர்த்தமற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்வேன். மரியாள் கடவுள் திருமுன்னிலையில், மக்களின் முன்னிலையில் அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து சென்றார் என்றால் அவர் தான் எதற்காக பிறந்தேன், எதற்காக அழைக்கப்பட்டேன், என்னுடைய பணி என்ன, என்னுடைய வாழ்வு எத்தகையது என்பதை முழுமையாக உணர்ந்திருந்தால் அதனால்தான் அவரால் அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ முடிகிறது. அழகாக சொல்வார், மரியாள் இவை அனைத்திலும் தன் உள்ளத்தில் இருந்து சிரித்து வந்தார் என்று சொல்லப்படுகிறது. தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா சம்பவங்களையும் உள்ளத்தில் இருந்து சிந்திக்கிறார். இவர்களுக்கு நமக்கு 2 தாய்மார்கள் இருக்கிறார்கள். 2 தாய்மார்களுமே அவள் உற்பவிகள், புனிதமாக உற்பவித்தவர்கள். முதல் தாய் ஏவாள் அந்த புனிதத்தை காத்துக்கொள்ள தவறுகிறார். எதனால் கீழ்ப்படியாமல் அந்த புனிதத்தை காத்துக்கொள்ள தவறுகிறார். எனவே தன்னுடைய நோக்கத்தை அறியாமல் வாழ்ந்தது வழியாக மாற்று பாதை எடுத்துக் கொள்கிறார். மரியாள் தான் எதற்காக அழைக்கப்பட்டேன் தன்னுடைய நோக்கத்தை உணர்ந்து கொண்டதனால் கடவுள் தனக்கு கொடுத்த அந்த பாதையை பயணித்து தன்னுடைய புனிதத்தை அப்படியே பார்த்துக் கொள்கிறார். அந்த ஆண்டுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறார். கர்தினால் ஃபுல்டன்ஷின் தன்னுடைய நூலான The World's First Love என்ற நூலிலே இந்த ஒரு உவமையை குறிப்பிடுகிறார். கடவுள் இந்த உலகத்தை உருவாக்குகின்ற பொழுது ஒரு டயக்ராம், ஒரு பிளான் செய்கிறார். எப்படி இந்த உலகத்தை உருவாக்க வேண்டும் என்று. நம்ம ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா ஒரு டயக்ராம் போடுறோம். கிச்சன் எங்கே இருக்கணும், வரவேற்பு அறை எங்கே இருக்கணும், பெட்ரூம் எங்கே இருக்கணும், இந்த மாதிரி ஒரு வரைபடம் தயாரிக்கிறோம். ஆண்டவரும் அவ்வாறு ஒரு வரைபடம் தயாரிக்கிறார். முதல்ல நீர்நிலைகள் எவ்வாறு இருக்க வேண்டும், ஒளி எவ்வாறு இருக்க வேண்டும், அதிலே உயிரினங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும், மரம் செடி கொடிகள் எவ்வாறு இருக்க வேண்டும், மரம் எப்படி ஒவ்வொன்றையும் அவர் தீர்மானிக்கிறார். இப்படிதான் இவை அமைய வேண்டும் என்று தீர்மானிக்கிறார். இறுதியாக மனிதனை தீர்மானிக்கிறார். மனிதனை தனது உருவத்திலும் சாயலிலும் இருக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை அவர் எடுக்கிறார். அப்படியே உருவாக்குகிறார். இன்றளவும் ஒரு மண்ணாகத்தான் இருக்கிறது, கல் கல்லாகத்தான் இருக்கிறது, மரம் மரமாகத்தான் இருக்கிறது. ஆனால் மனிதனாக இருக்கின்றானா என்ற ஒரு கேள்வியை எழுத வேண்டும். கண்ணதாசன் அழகாக பாடுகிறார். அந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை, கடல் மீன்கள் மாறவில்லை, நதிகள் மாறவில்லை, மனிதன் மாறிவிட்டான், மரத்தில் ஏறிவிட்டான் என்று பாடுவார். பிரியமானவர்களே, மனிதன் எதற்காக மாறி போகிறான்? தன்னுடைய சுயநலத்திற்காக மாறி போகிறான். தான் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும், தன்னுடைய வயிறு மட்டும் நிறைவை காண வேண்டும் என்பதற்காக, சுயநலத்திற்காக யாரை வேணாலும் அழிக்கலாம், யாரை வேணாலும் எப்படி வேணாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்கிற அந்த சுயநல நோக்கோடு மாறி போகிறான். அதனால் தனக்கு அடுத்திருப்பவர்களை மறந்து போகிறான். உங்களுடைய வாழ்க்கையிலும் இவை பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட நிகழ்வு, இப்படிப்பட்ட செயல்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்றன. நான் ஏதோ ஒரு சூழ்நிலையில் என்னை மட்டும் நினைத்துக் கொள்கிறேன், பிறரை மறந்து விடுகிறேன். அனைவரையா இந்த இடத்தில் நான் வித்தியாசமானவராக இருக்கிறார். பிறரை
எப்போதுமே பிறரையே இருந்து கொண்டிருக்கிறார். யோவான் 2 பார்க்கிறோம். அந்த காணா திருமணத்திலே அந்த நிகழ்வுக்கும் அவருக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லை. தன்னுடைய மகனிடம் சொல்கிறார், அங்கு ரசம் தீர்ந்து விட்டது, ஏதாவது செய், என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை என்று சொன்னாலும் அவர்களுக்கு சொல்வதெல்லாம் செய்கள் என்று இறுதிக்கு சொல்கிறார் என்றால் தன்னுடைய மகன் மீது வைத்திருந்த நம்பிக்கை, தன்னுடைய மகள் இந்த மக்களுக்கு கண்டிப்பாக செய்வார் என்ற ஆழமான விசுவாசம். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் மரியாதை போல வாழத்தான் நடைபெற்றிருக்கிறோம். மரியாதை போலவே அந்த உருவத்தையும் சாயலையும் பெற்றிருக்கிறோம், உருவத்தை காத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் சாயலை ஏதோ ஒரு சுயநலத்திற்காக இழந்து கொண்டே இருக்கிறோம். பிலிப்பியர் 2 பவுல் சொல்வார், நாம் அனைவருமே கிறிஸ்துவனுடைய மனநிலையில் வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்கிறார். கிறிஸ்துவனுடைய மனநிலை, கிறிஸ்துவ மனநிலை எது இருக்கிறது? நாம் புரிந்து மனநிலை கிடையாது. நம்மிடம் இருப்பதை எல்லாருடன் பகிர்ந்து கொடுப்பது, கருணை காட்டுவது, பரிவு கொடுப்பது, இரக்கம் காட்டுவது, அதுதான் மரியாதையுடைய மனநிலையாக இருக்கிறது. எங்கெங்கெல்லாம் தேவையில் இருக்குது அங்குதான் மரியாதை காட்சி கொடுத்திருக்கிறார். எங்கெங்கெல்லாம் தேவையில் இருக்கிறது, தேவையில் மக்கள் வாழ்ந்தார்களோ அந்த இடத்துல தான் மரியாதை காட்சி கொடுத்திருக்கிறார். சாதாரண மக்கள், ஏழை மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், யாரும் கற்றுக்கொள்ளாத மக்கள், அவர்களுக்கு தான் காட்சி கொடுத்திருக்கிறார். அவர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தியிருக்கிறார். அவர்களுக்கு தன்னுடைய அருளை கொடுத்திருக்கிறார். நமக்கும் இந்த தாய் தன்னுடைய அருளை தொடர்ந்து மாறி மாறி வழங்கிக் கொண்டிருக்கிறார். அருளுடைய தாயாக, இரக்கத்தின் தாயாக, பரிவின் தாயாக தன்னுடைய அருளை தன்னுடைய மகன்களுக்கு பெற்று தந்து கொண்டிருக்கிறார். அந்த அன்பு அன்னையிடம் தொடர்ந்து ஜெபிப்போம். அன்பு அன்னை நம்மை வாஞ்சையோடு தன்னுடைய மகனிடம் சேர்க்க இருக்கிறார். நம்முடைய உள்ளங்களையும் மனத்தையும் திறந்து வைத்து அவரிடம் ஜெபிப்போம். ஆண்டவருடைய கிருபை அதன் பயனாக நம்மை வந்தடையும். தொடர்ந்து இந்த நாளில் பங்கு பணியாளராக பொறுப்பேற்றிருக்கிற அருள் பணியாளர் மாவட்டங்களுக்காகவும் தொடர்ந்து ஜெபிப்போம். அன்னைவரையாருடைய ஆசி அவரை எல்லா சூழலுக்கு இந்த பங்கை நேரிய பாதையிலே ஆண்டவருடைய திட்டத்தை அறிந்து அன்னைவரையாரை போல அவருடைய விருப்பத்தை எப்போதுமே செய்யக்கூடிய ஒரு பணியாளராக, அன்னைவரையாரை போல வாழக்கூடிய ஒரு பணியாளராக இருக்க வேண்டும் என்றும் தொடர்ந்து வைப்போம். நம் ஒவ்வொருவருடைய ஆசிரியப்பாக கத்தோலிக்க திருச்சபையினுடைய இறை சமூகத்தினுடைய சாரம் இப்பொழுதுமே நம்பிக்கை அறிக்கையில் வெளிப்படுகிறது. அந்த நம்பிக்கையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே நாம் அனைவருமாக புதிய தந்தை அரட்பணியாளர் GL பால்ராஜ் அவர்களோடு இணைந்து நம்பிக்கை அறிக்கையை ஜெபிப்போம். நம்பிக்கை அறிக்கையானது 2 பகுதிகளாக இருக்கும். முதல் பகுதியை அருட்பணியாளரோடு இணைந்து ஜெபிப்போம். பிறகு அருட்பணியாளர் மட்டும் ஒரு 2ஆம் பகுதியை ஜெபிப்பார். அருட்பணியாளர் GL பால்ராஜ் என்ற பெயர் கொண்ட நாம் கீழ்கண்ட நம்பிக்கை உண்மைகள் அனைத்தையும் உறுதியாய் நம்பி அறிக்கையிடுகிறேன். ஒரே கடவுளை நம்புகிறேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லா வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளிலிருந்து கடவுளாக, ஒளியிலிருந்து ஒளியாக, உண்மை கடவுளிலிருந்து உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொங்கி விழாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூலின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகம் எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாற்றுடன் மீண்டும் வர இருக்கின்றார்.
அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகிறேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகிறேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கிறேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கிறேன். ஆமென். இறைவனால் வெளிப்படுத்தப்பட்டதை என நம்ப வேண்டும் என்று திரு அவை சிறப்பான அறிவிப்பின் மூலமாகவோ அல்லது தனது சாதாரண போதிக்கும் அதிகாரத்தினாலோ அறிவுறுத்தி இருக்கின்ற விவிலியத்தில் அடங்கியுள்ள மறை உண்மைகள் அல்லது திரு அவையின் மரபு வழிவந்த மறை உண்மைகள் அனைத்தையும் நான் உறுதியாய் நம்புகிறேன். அதே திரு அவையால் உறுதியான இறுதி முடிவோடு போதிக்கப்படுகின்ற நம்பிக்கை மற்றும் ஒழுங்கு நெறி சார்ந்த அனைத்தையும் நான் ஏற்று கடைபிடிக்கிறேன். மேலும் சிந்தனை, விருப்பு முதலியவைகளை இருக்க வேண்டிய சமய கீழ்ப்படிதல் உணர்வோடு திருத்தந்தையோ அல்லது ஆயக்குழுவோ சிறப்பான அதிகாரத்தை கொண்டு போதிப்பதை மட்டும் உறுதியான இறுதி முடிவு என்ற எண்ணத்தோடு போதிக்காமல் தங்களுடைய சாதாரண போதிக்கும் அதிகாரத்தோடு வெளியிடும் மறை கோட்பாடுகள் அனைத்தையும் ஏற்று கடைபிடிக்கிறேன். இப்பொழுது புதிய பங்குத்தையும் ஆயனுடைய பிரதிநிதி அவர்களும் கையப்பட்டு இப்பொழுது அறிக்கையிட்ட நம்பிக்கையை உறுதி செய்கிறார்கள். பிரியமானவர்களே, நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய ஆயர் மிக சிறந்த வகையிலே இறை மக்களை வழிநடத்துகிறார். அந்த இறை மக்களை வழிநடத்தும் வண்ணமாக இறை பணியாளர்களை ஒவ்வொரு பங்கிற்குமாக தேர்ந்து தெரிந்து ஒப்படைக்கிறார். அந்த வகையில் நம்முடைய வேங்கை வாசல் இறை சமூகத்திற்காக புதியதாய் ஒரு பங்கு தந்தையை தேர்ந்து தெரிந்து அவர் மீது அதிகமான நம்பிக்கை கொண்டு அவருடைய திறமையை நம்பிக்கை கொண்டு இந்த மக்களை சிறந்த வழியில் வழிநடத்துவார் என்ற ஒரு நம்பிக்கையை கொண்டு இந்த புதிய பொறுப்பை அவர் ஒப்படைத்திருக்கிறார். எனவே புதிய பங்கு தந்தை பொறுப்பேற்று தன்னுடைய நம்பிக்கையை உறுதி செய்யும் மனமாய் நான் இந்த மக்களை நம்பிக்கையோடு வழிநடத்துவேன் என்று அறிக்கையிட்டு தன்னுடைய நம்பிக்கையை உறுதிமொழி செய்கிறார். அவர் இந்த உறுதிமொழி எடுக்கும் பொழுது அனைவரும் அவருக்காக ஜெபிப்போம். அருட்பணியாளர் ஜிஎல் பவுல்ராஜ் என்ற பெயர் கொண்டனால் என் பணி பொறுப்பை ஏற்கும் இவ்வேளையில் என் சொல்லாலும் நடத்தையாலும் எப்போதும் கத்தோலிக்க திரு அவையோடு உள்ள ஒன்றிப்பை பாதுகாப்பேன் என்று வாக்குறுதி அளிக்கிறேன். என் கடமைகளை நிறைவேற்றுவதன் மூலம் பொது திரு அவையிலும் தல திரு அவையிலும் நான் பணிபுரிய அழைக்கப்பட்டுள்ளேன் என்றும் அவற்றின் மூலம் திரு அவையோடு பிணைக்கப்பட்டுள்ளேன் என்று உணர்ந்து வரையறுக்கப்பட்ட நெறிமுறைகளின்படி மேலான கவனத்தோடும் பிரமாணிக்கத்தோடும் என்றும் கடமைகளை நிறைவேற்றுவேன். திரு அவையின் பெயரால் என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட பணியை நிறைவேற்றுகையில் நான் பெற்றுக்கொண்ட நம்பிக்கை உண்மைகள் அனைத்தையும் முழுமையாக கடைபிடித்து பிரமாணிகமாய் போதித்து அவற்றை எடுத்துரைப்பேன். எனவே இதற்கு முரணான போதனையை விளக்குவேன். திரு அவையின் பொது ஒழுங்குமுறைகளை கடைபிடித்து அவற்றை பரப்புவேன். திரு அவையின் சட்டங்களை குறிப்பாக திரு அவையின் திரு சட்ட தொகுப்பில் உள்ளவற்றை கடைபிடிப்பேன். மெய்யான மறை வல்லுநர்கள் என்ற முறையில், நம்பிக்கையின் போதகர்கள் என்ற முறையிலும், திரு அவையின் மெய்ப்பர்கள் அறிக்கையிடுகின்றவற்றை அல்லது திரு அவையின் மெய்யான வழிகாட்டுகள் என்ற முறையில் அவர்கள் நிலைநாட்டுகின்றவற்றை நான் கிறிஸ்துவ கீழ்ப்படிதலுடன் பின்பற்றுவேன். திரு அவையின் பெயராலும் ஆணையாலும் ஆற்றப்படுகின்ற திருத்தூது பணி அதே திரு அவையில் நிறைவேற்றப்பட மறை மாநில ஆயருக்கு உண்மையுடன் துணை புரிவேன். திருநூலை என் கரங்களில் தொட்டு உறுதிமொழி கூறும் எனக்கு இறைவா அருள் துணைதாகும்.
பகுத்தந்தை அவர்களும் ஆயுத பிரதிநிதி அவர்களும் கையெழுத்திட்டு என்னுடைய நம்பிக்கை உறுதிமொழியை உறுதி செய்கிறார்கள். தொடர்ந்து நாம் புதிய பகுத்தந்தைக்காகவும் நம்முடைய பொது கருத்துக்களுக்காகவும் நம் பாடுவோம் பாடுகிறேன். தந்தையே என் இறைவா, செய்யுங்கள் என்னும் அன்னை மரியாளின் வழிகாட்டலை அவன் உண்மையாக பின்பற்றி இயேசு சொல்வதையெல்லாம் செய்து இறைவனின் கட்டளையை அப்படியின்றி கடைபிடித்து வாழ்வதற்கு வேண்டிய ஆற்றலையும் அவர்கள் கழித்து தர வேண்டும் என்று இறைவா உண்மை மன்றாடுகின்றோம். அன்பு தந்தையே இறைவா, எமது பங்கிற்கு புதிதாய் பொறுப்பேற்றிருக்கும் பங்கு தந்தைக்காக மன்றாடுகிறோம். அவர் எம் பங்கின் வளர்ச்சிக்காகவும் எம்மை ஆன்மீக வழியில் நடத்திடவும் பங்கு மக்களும் அவருக்கு ஒத்துழைப்பை வழங்கிடவும் தேவையான அருள் வரங்களை தர வேண்டும் என்று இறைவா உண்மை மன்றாடுகிறோம். அன்பு தந்தையே இறைவா, நீர் எமக்கு தந்திருக்கும் அன்பு தாயின் பிறப்பு விழாவை கொண்டாட நன்றி உணர்வோடு ஆர்வத்தோடு வந்திருக்கும் அடியோர்கள் அனைவரும் பல்வேறு விதமான தேவைகளை தங்கள் இதயத்தை சுமந்து வந்திருப்பதை நீர் அறிவீர். அவர்கள் அனைவரையும் உமது ஆசீரால் நிரப்பி அவர்களின் வேண்டுதல்களுக்கு பதில் கொடுத்தள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வழிக்கும் நல்ல தந்தையே இறைவா, அனைத்து மக்களும் நீர் கொடுக்கின்ற ஆறுதலை பெற்று கொள்ளவும் இயற்கையின் செயற்கை அறிவுகளிலிருந்து குறிப்பாக இந்த கொரோனா பேரழிவில் இருந்தும் அவர்களை பாதுகாத்திட வேண்டும் என்று இறைவா உன்னை மன்றாடுகிறோம். என்றென்றும் பேரன்பை நிலையாக கொண்டுள்ள தந்தையே, எங்கள் குடும்பங்களில் சமாதானம் நிலவும் எமது பிள்ளைகள் இறை உறவிலும் கல்வியிலும் சிறந்து விளங்கிடவும் எங்கள் செயல்கள் உமக்கு உகந்தங்களாய் மாறவும் எங்கள் அருகில் வாழும் மக்களின் தேவைகள் நிறைவேறவும் தேவையான அருள் வரங்களை தர வேண்டும் என்று இறைவா உன்னை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்கு நாம் ஜெபிப்போம். ஆண்டுகளை நம்பிக்கையோடு ஏறெடுத்திருக்கிற மன்றாட்டுகளுக்கு செவிசாய்த்து தொடர்ந்து அன்னையின் வழியில் நாங்கள் இரக்கத்தையும் அன்பையும் அனுதினமும் சுவைக்க அளித்தபடியார் ஆண்டுகளாகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். நான்
அவர் பாடுபட உலகம் கணிந்து நம்மை கைவிடுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு நாம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாகும். முனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி செலுத்தி நாம்
சீடருக்கு அளித்தக்கூடியதாகும். அனைவரும் இதிலிருந்து வருங்கள். புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். வாழ்வதன் நாமத்தையும் மீட்பளிக்கும் எண்ணத்தையும் வாக்கு கொடுக்கிறோம். உன் திருமணம் வாக்கு ஒழுங்கு புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே வாக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்கைகளை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நீ தாழ்வுகள் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகில் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருள். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருள். மேலும் வீட்டிலிருந்து மீண்டுள்ள சகோதர சகோதரிகள் இறந்தோர் அனைவரையும் இறந்தவர்கள் நினைவு உமது திருமுக ஒளியிலும் ஏற்றவர்கள் எங்கள் அனைவரையும் இரத்தமாயும் கடவுளின் கன்னித்தாயான பிதவரியா அவருடைய கணவரான வீதை யோசிப்பு புனித திரு தூதர்கள் இவ்வுலகிலும் உகந்தவராக இருந்தோராக புனிதர் அழைப்பதன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்குகளுடன் வந்திருக்கிறோம். உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரவுடன் உம்மை கொண்டாடுகின்றோம். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவனுக்களையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து வாழ்வோம். இருக்கிற எங்கள் தந்தை ஆட்சி வருக போல
ஆண்டவரை தீமையடைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவிடுந்தருளும் என்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேர்பத்துக்காகவும் நிமைப்பதாக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன். உம் திருத்தூதர்களுக்கு உடையதேறும் எங்கள் பாவங்களை மாறாமல் உமது திரு ஆவியில் நம்பிக்கையெல்லாம் உமது திருவுள்ளத்துக்கு ஏற்பது அமைதியை ஒற்றுமை உடைத்தருள்வீராக. என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இறைவனவர்களுக்கு அமைதியை ஒருவர் மற்றவர்கள் பகிர்ந்துள்ளார். என் பாவம் போக்கும் இறைவனின் சம்மதியே என்றே உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சம்மதியே இரக்கமையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே அமைதியை அருளும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். சமரையின் விருந்திற்கு அழைத்து பெற்றோர் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடணும், எனக்கு ஆன்மா நலமடையும். ஆண்டவர் திருக்குறளானது இந்த தொற்று கருதி கரங்களை மட்டும்தான் வரவேற்பதும். எனவே வருகிற பொழுது தனிநபர் இடங்களை விட்டு மாறுவார்கள். பங்கையும் ஒரு பங்கில் இருக்கக்கூடிய இறை மக்களையும் இறை பணியாளர்களையும் ஆற்றலுடன் சக்தியுடன் வழிநடத்தி செல்வது இறைவன் குடிகொண்டிருக்கும் ஆலயமும் இறை பிரசன்னம் நிரம்பி வழியக்கூடிய இந்த நற்பொருளை பிழையும். எனவே நம்முடைய புதியதாக பொறுப்பேற்கக்கூடிய பங்கு தந்தை அருட்பணியாளர் ஜிஎல் பாலராஜ் அவர்களுக்கும் இந்த பொறுப்பினை ஏற்று வழிநடத்தி இவரை உற்சாகப்படுத்தக்கூடிய நீங்கள் இறை ஆற்றல் சிறந்து விளங்கும்படியாகவும் இறை சக்தி உங்களை வழிநடத்தும்படியாகவும் இந்த பங்கின் மையமாக இருக்கக்கூடிய இறைவன் குடிகொள்ளும் இந்த ஆலயத்தின் திறவுகோலையும் நற்பொருளையும் பிழையுடைய திறவுகோலையும்
ஆயரின் பிரதிநிதி அருட்பணியாளர் நம்முடைய மறைவட்டத்தினுடைய முதன்மை குரு அருட்பணியாளர் குடியர் அவர்கள் புதிய பங்கு தந்தையிடம் இந்த ஊர்களை ஒப்படைத்து ஆசிரியர். ஆண்டவரின் திருவுறைவிடமாகி இந்த பங்கு ஆலயத்தின் பாதுகாவல் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும் இறைவனின் இந்த இல்லத்தை தக்க மரியாதையோடும் மகிழ்ச்சியுடன் காத்திட ஆர்வமாயிரும். இவ்வாலயத்தின் நற்கருணை பேழையின் திருவுகோலையுடன் ஒப்படைக்கிறேன். இவ்வாலயத்தின் புனிதத்தையும் மேன்மையும் காத்து இறை மக்களை அருள் வாழ்வில் வளர்த்தெடுப்பீராக. பிரியமானவர்களே, பங்கின் எல்லா பதிவுகளும் அடங்கியிருக்கக்கூடிய இந்த மிக முக்கியமான பதிவேட்டினை ஆயருடைய பிரதிநிதி அவர்கள் பங்கு தந்தையிடம் ஒப்படைக்கிறார். இது பங்கையே ஒப்படைப்பதற்கு சமமாகும். இறுதி ஆசிற்காக எழுந்திருப்போம். பிரியமானவர்களே, இப்பொழுது புதியதாய் பொறுப்பேற்கக்கூடிய அருட்பணியாளர் அவர்கள் இந்த பொறுப்பு பதிவேட்டில் தங்களுடைய கையொப்பமிட்டு இதனை ஆயரிடம் ஒப்படைப்பார். இவர் பொறுப்பேற்றார் என்பதற்கு இறை மக்கள் சாட்சியாக இருவர் சாட்சி கையெழுத்திட அன்புடன் அழைக்கிறேன். மிக முக்கியம் இந்த சாட்சி. பிரியமானவர்களே, புதிய பங்கு தந்தை பொறுப்பேற்றார் என்பதை உறுதி செய்திருக்கிறார். எனவே மிகுந்த மகிழ்ச்சியுடன் தங்களுடைய மீண்டுமாய் எழுப்பி அவர்களை பார்க்கிறோம். நன்றி கூறி வந்தாடுவோம். ஆண்டவரை திருவிழாவுக்கு சொல்லும் திரு அவை அக்களிப்பதாகும். அனைத்து வகையின் எதிர்நோக்குக்காகவும் மீட்பின் குடியலாகவும் விளங்கிய புனித கன்னிமரியாவுடைய பிறப்பிறந்து அவை விழுவதாகவும்
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்களின் மீதில் அவர்களுக்கு கொள்கிறேன். ஆயர் அவருடைய ஆசையும் அவருடைய வழங்கையும் அவருடைய ஆதிரை பொறுப்பதற்கு தேர்ந்தெடுத்ததை பார்க்கிறது அவர்கள் இந்த புதியதாய் பொறுக்கக்கூடிய பணியாளர் ஜிஎல் பாலராஜ் அவர்களையும் இறை சமூகம் பெகைவாசன் இறை சமூகத்தையும் வாழ்த்தி அன்னையுடைய பிறப்பு விழாவையும் தெரிவிக்க நினைக்கிறேன். கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அன்னையினுடைய தெய்வீக பிறப்பின் பெருவிழா ஆசீர்வாதங்களை நல்வாழ்த்தை நம்முடைய ஆயர் மேதர் நீதிநாதன் அவருடைய பெயரால் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வதிலே நிறைந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். எல்லாருக்கும் நன்றி. இன்று நம்முடைய வேகை வாசல் புனித ஆரோக்கிய அன்னை பங்கு ஆலயத்திற்கு ஒரு அருளார்ந்த நாள். இறைவனுக்கு மேலான விதத்தில் நன்றி கூறுகின்ற நாள். அன்னையினுடைய பிறப்பு பெருவிழாவிலே நம்முடைய பங்கிற்கு 4வது பங்கு குரு பிறந்திருக்கிறார். ஆகவே இது ஒரு அழகான திருநிகழ்வு. இறைவனுக்கு நன்றி கூறுவோம். நம்முடைய பங்கிலே பங்கு தந்தையாக பணி பொறுப்பேற்றிருந்த அருட்தந்தை கிறிஸ்டோபர் அவர்கள் அவருடைய பணிமாற்றத்திற்கு பிறகு இந்த கொரோனா தொற்று நோய் காலம் அத்தோடு இணைந்து நம்முடைய பங்கிலே கடந்த 5 மாதங்களுக்கு மேலாக பங்கு குரு இல்லாத ஒரு சூழ்நிலை. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நீங்கள் அனைவரும் மிக பொறுமையோடு மிகுந்த பொறுப்போடு இந்த பங்கு தந்தை இல்லாத காலத்திலே, இந்த தொற்று நோய் காலத்திலே மிக அமைதியாக உங்களுடைய ஒத்துழைப்பை கொடுத்தது குறித்து உங்களுடைய அன்புடன் வாழ்த்துகின்றோம். உங்களுக்கு நன்றி கூறுகின்றோம். நம்முடைய இந்த ஒரு எதிர்பாராத பங்கு தந்தை இல்லாத சூழ்நிலையிலே நம்முடைய பங்கை, உங்களுடைய ஆன்மீக தேவைகளை, உடனடியான அவசர தேவைகளை நம்முடைய ஆயுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நம்முடைய மறை வட்டம், தாம்பரம் மறை வட்டத்தினுடைய ஆயரின் தனி பதில் குரு அருட்தந்தை ஜான் குரியன் அவர்களும், நம்முடைய அருகாமை பங்கு தந்தை சந்தோஷபுரம் பங்கு தந்தை அருட்தந்தை எட்வின் லாரன்ஸ் அவர்களும் இந்த இடைப்பட்ட காலத்திலே உங்களுடைய தேவைகளை சந்திக்க அவர்கள் ஏற்பாடு செய்ததற்காக நம்முடைய ஆயருடைய பெயரால் அவர்களுக்கு உங்கள் அனைவரோடும் இணைந்து அவர்கள் இருவருக்கும் நம்முடைய வாழ்த்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நடந்தேறிய இந்த திருநிகழ்வையும் உங்கள் அனைவரோடு அன்பிய தலைவர்களோடு கலந்தாலோசித்து திட்டமிட்டு மிக நேர்த்தியாக செய்திருக்கிற அருட்தந்தை எட்வின் லாரன்ஸ் அவர்களுக்கு நம்முடைய சிறப்பு நன்றியையும் வாழ்த்தையும் தெரிவித்து மகிழ்கின்றோம். இன்று நம்முடைய ஆய்வுடைய பிரதிநிதிகளாக தாமரம் மறைவிட்ட முதன்மை குருவும் ஆயிரத்திலிருந்து நானும் நம்முடைய மறைமாவட்டத்தினுடைய பொருளாதார தந்தை அருட்தந்தை ஜார்ஜ் ஸ்டீபன் அவர்களும் இங்கே வந்து இந்த திருநிகழ்வை பங்கு கொண்டது உண்மையில் எங்களுக்கு மகிழ்ச்சி. நிச்சயமாக நம்முடைய பங்கு 4வது பங்கு தந்தை அருட்தந்தை
ஜி.எல். பாலராஜ் அவர்களுடைய தலைமையிலே அவருடைய நல்ல வழிநடத்துதலிலே சிறந்தோம் என்பதற்கு நிச்சயமாக நாங்கள் அனைவரும் உறுதி கூறுகின்றோம். அருட்தந்தை உங்களுக்கு அருளப்பட்டிருக்கின்ற அருட்தந்தை ஒவ்வொரு பங்கு தந்தையும் ஏதோ விதிவசமாக வருபவர்கள் அல்ல. ஒவ்வொரு பங்கினுடைய அருட்பணியாளரும் அவர்களுடைய நியமனம் நிச்சயமாக ஒரு தற்செயல் நிகழ்வு அல்ல. ஒருவேளை மனித எண்ணங்கள், மனித பலவீனங்கள், மனித திட்டங்கள் இதில் இருந்தாலும் கூட கடவுளுடைய திருவருள் இல்லாமல் எதுவும் நடைபெறுவதில்லை. ஆகவே ஒவ்வொரு பங்கு தந்தையும் அருளப்படுவது இறைவனுடைய திருப்பெயரால் தான், இறைவனுடைய திருச்சித்தத்தால் தான். ஆகவே பங்கு தந்தை இறைவனின் பிரதிநிதியாக வந்திருக்கிறார். அவருக்கு நல்ல ஒத்துழைப்பை கொடுத்து அவருடைய கரத்தை வெளிப்படுத்தி நீங்கள் சிறப்பாக செயல்பட ஆயிரம் பெயரால் உங்களை அன்புடன் வேண்டுகிறோம். அடுத்தது ஜி.எல். பாலராஜ் நிச்சயமாக எல்லாரும் பணியாளர்களும் நல்லவர்கள், பொறுப்பானவர்கள். அடுத்ததை அவர்களை நாங்கள் கூர்ந்து நோக்குகின்ற பொழுது வேகைவாசல் இறை சமூகத்திற்கு மிக பொருத்தமானவர் என்று உறுதி கூற முடியும். அவர் கடந்த 5 ஆண்டுகளாக பணிபுரிந்த கூட்டுவாக்க பங்கு மிக எளிய பங்கு, சாதாரண பங்கு. ஆனால் அங்கே இந்த 5 ஆண்டு காலத்திலே அவர் ரொம்ப ஆரவாரமா வேலை செய்ய மாட்டார். ரொம்ப அடக்கமாக அமைதியாக பணி செய்வார். அவருடைய இருப்பு ரொம்ப ஆரவாரமா இருக்காது. ஆனா அமைதியாக செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் செவனை செய்வதிலே அவர் சிறந்தவர். இதற்கு நான் சாட்சி, அடுத்ததை ஜாசிபன் மற்றும் இருக்கின்ற குருக்கள் சாட்சி. அது ஒரு எளிய பங்காக இருந்தாலும் 5 ஆண்டுகளுக்கு முன்னதாக அந்த பங்கிலே இருந்த வளர்ச்சியை விட அவருடைய 5 ஆண்டுகள் பணிக்கு பிறகு எல்லாம் நிறைவாக இருக்கிறது. இந்த பங்கு ஆலயம் முழுவதுமாக மறு புனரமைப்பு செய்திருக்கிறார். ஒவ்வொரு துணை பங்கும் ஆழ்தூர் என்கின்ற கிராமம், பண்டிதமேடு என்கின்ற கிராமம், பையனூர் என்கின்ற கிராமம், அந்தோனியா நகர் என்கின்ற கிராமம், புலிக்கொந்த நிலம் என்கின்ற கிராமம், இவையெல்லாம் துணை பங்குகள். இவருடைய இந்த 5 ஆண்டு காலத்தில் எல்லா ஆலயங்களும் புதுப்பிக்கப்பட்டுள்ளன. எல்லா ஆலயங்களுக்கும் வேலி காம்பவுண்ட் போடப்பட்டுள்ளன. எல்லா ஆலயங்களிலும் குடிநீர் வசதி, எல்லா ஆலயங்களிலும் கழிப்பிட வசதி, எல்லா ஆலயத்திற்கும் தேவையான தேர் மற்றும் அந்த ஆலயத்திற்கு தேவையான எல்லா பொருட்கள், இவை எல்லாவற்றையும் பார்த்து மிக நேர்த்தியாக, மிக தூய்மையாக செய்து முடித்திருக்கிறார். அதற்கு முன்னதாக நான் சொன்ன இவைகள் எல்லாம் இல்லை. இந்த 5 ஆண்டு காலத்திலே ஒரு கிராமத்திலே பணி செய்வதற்கு கடினமான காரியம். ஓயாது அவர் நிறைய தொடர்புகளை ஏற்படுத்தி, நண்பர்களை நாடி, வெளிநாட்டு உதவிகளை பெற்று எல்லா கிராமங்களையும் தன்னிறைவு பெற்ற கிராமங்களாக மாற்றியிருப்பது அவருடைய பணியினுடைய சிறப்பாகும். ஏனென்றால் எல்லா கிராமம் குறிப்பிட்ட எல்லா கிராமத்திற்கும் நான் சென்றிருக்கிறேன், அதை பார்த்திருக்கிறேன். ஆகவே எல்லா அழகான பணி. அவருக்கு கூடுதல் பணியும் நம்முடைய ஆலயம் கொடுத்திருந்தார். அருகாமையில் இருந்த மாமல்லபுரம் அந்த பங்கினுடைய பங்கு தந்தை ஒரு 2 ஆண்டு காலமாக நோய்வாய்ப்பட்டு அவர் மறித்து விட்டார். ஆகவே அந்த காலத்திலே அவர்தான் அந்த மறைவட்டத்திற்கு ஒரு பொறுப்பு முதன்மை குருவாக இருந்தார். ஒரு புதிதாக உருவாகி கொண்டிருந்த மாமல்லபுரத்தில் ஒரு சிபிஎஸ்சி பள்ளி, அந்த தாளாளர் தந்தை மறைந்தவுடன் 6 மாத காலமாக அதற்கும் அவர் தாளாளராக இருந்து அந்த பள்ளிக்கூடத்திற்கு தேவையான உதவிகளை எல்லாம் செய்து எல்லாவற்றையும் மிக அழகாக சீரோடு சிறப்போடு அதே நேரத்தில் அமைதியாக ஆரவாரம் இல்லாமல் மறைமாவட்டத்தை ரொம்ப தொந்தரவு செய்யாமல்
எங்கிருந்தாவது பேராதி கண்டுபிடித்து உங்களையும் பேராய்வார். எல்லாவற்றையும் அவர் செவ்வனை செய்து முடித்தது ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்ததை ஜி.எல். பாலராஜ் அவர்கள் மறைமுறையிலே அடுத்தது வெண்ணாடிப்பது போல நல்ல உறவு, கன்னியர்கள், அங்க இருக்கின்ற துறவர சபை குருக்கள் எல்லோருடனும் உறவு, நல்ல உறவு. எப்படின்னா 5 வருஷம் குக்கே இல்லாம அவர் சாப்பிட்டு இருக்கார். அப்படின்னா அந்த உறவிலேயே சகோதர குருக்கள், கன்னியர்கள் அவர்களோடு உறவாடி அவர்களுடைய உறவருந்தி இப்படியாக தன்னுடைய வாழ்க்கை மிக எளிமையாக வாழ்கின்ற ஒரு அடிப்படையாளர். நிச்சயமா இப்படி அமைதியாக பணி செய்கின்ற இவருடைய பணிக்காலத்தில் நம்முடைய பங்கினுடைய தேவைகள் நிறைய. புதிதாக நிலமாக இருக்கிறோம், இன்னும் கூடுதல் நிலமாக ஒரு முன்படம் கொடுக்கப்பட்டு அந்த பணிகள் முடிக்கப்பட வேண்டும். பங்கு தந்தைக்கு இல்லம் அமைக்கப்பட வேண்டும். ஆலயத்தினுடைய இதர எல்லா வளர்ச்சிகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும். நிச்சயமாக உங்களோடு இணைந்து நீங்கள் தருகின்ற ஒத்துழைப்பும்படியாக நிச்சயமாக அவருடைய இந்த பணிக்காலத்திலே வேங்கவாசல் இறை சமூகம் எல்லா வளர்ச்சியும் உச்சமடையும் என்பது நம் அனைவருடைய நம்பிக்கை. ஆகவே இன்று உளப்பூர்வமாக அவரை வாழ்த்தி பங்கு மக்களாகிய நீங்கள் அவரோடு இணைந்து செயல்பட்டு இறைவன் விரும்புகின்ற அந்த அழகான அற்புதமான ஒரு இறை சமூகமாக இந்த இறை சமூகம் ஆன்மீகத்திலே, பொருளாதாரத்திலே, சமூக நலன்களிலே, கலை பண்பாட்டிலே எல்லா விதத்திலும் இது உயர்ந்து ஒரு எடுத்துக்காட்டான பங்காக திகழ இறைவன் அவருக்கும் அவர் வழியாக உங்களுக்கும் துணை செய்ய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி தந்தை அவர்களை வாழ்த்தி உங்கள் அனைவரையும் வாழ்த்தி நம்முடைய ஆயருடைய பெயரால் அவருடைய அன்பையும் ஆசிரியரை வழங்கி நிறைவு செய்கின்றேன். வாழ்த்து. இந்த கல்யாணங்களில் நம்முடைய புதிய பக்கத்தை ஜி.எல். பாலராஜ் அவர்களையும் இறை சமூகத்தோடையும் அருமையான ஒரு வார்த்தையில் வாழ்க்கைய நம்முடைய ஆலயத்தினுடைய பொதுவரப்பு கல்யாணத்தை தொடக்க நிகழ்விலிருந்து அதாவது சொந்தமாக்கும் வயசு பொதுத்தோடு சகோதரர்கள் தந்தையோடு இவ்விடத்திற்கு பிறந்த பொழுது எங்களை அன்புடனும் காஞ்சியுடனும் எங்களை வரவேற்று உபசரித்த தந்தை எட்வின் லாரன்ஸ் அவரோடு இணைந்து இந்த நாளை நடைபெறுவதாய் அர்த்தமுள்ளதாய் என்னுடைய இந்த இறைப்பணி நிச்சயமாக உங்களோடு சேர்ந்ததாக அமைய என்னை இங்கே உற்சாகம் ஊட்டுகிற விதமாக ஒருங்கிணைந்து வந்து இந்த வழிபாட்டிலே நடைபெறுவதாய் பங்கெடுக்க உதவியாக இருந்த ஒவ்வொருவருக்கும் அன்பிய பொறுப்பாளர்கள் தலைவர்கள் ஒவ்வொருவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் இந்த திருநிகழ்வில் இந்த புதிய பக்கத்தையாக நாம் பொறுப்பெடுக்க இங்கே வந்திருக்கிற இந்த சூழலில் என்னை உற்சாகமாய் கட்டி கொடுத்து என்னை வரவேற்றிய தாம்பரம் மலைவட்ட முதன்மை குரு அவர் தந்தை ஜான் குரியன் அவர்களும் இந்த நாளிலே என்னை இன்னும் அதிகமாக நம்பிக்கையோடு இந்த பங்கு தளத்திற்கு அனுப்பியிருக்கிற என்னுடைய மறை மாவட்ட ஆயர் மேதகு நீர்நாத் அவர்களின் சார்பாக என் மீது அதிக அக்கறை கொண்டு நம்பிக்கை கொண்டு
என்னிடம் உங்களோடு சேர்ந்து இந்த இறை சமூகத்தை கட்டி எழுப்புவதற்கு கட்டி கொடுக்கவும் செழிக்கவும் வாழ்த்தவும் வந்திருக்கிற நம்முடைய மறை மாவட்ட ஆயர் புதுப்பதி குரு அழுத்தந்தை பாக்கியரஜேஸ் அவர்களும் அவரோடு சேர்ந்து எல்லா வகையில் உறுதுணையாக இருக்கிற அழுத்தந்தை ஜார்ஜ் ஸ்டீஃபன் அவர்களும் இன்றைய நாட்களிலே புதியதாக பங்கு தந்தையாக பொறுப்பெடுத்திருக்கிற புத்தவாக்கத்துடைய பங்கு தந்தை அழுத்தந்தை ஜான் கார்வன் ராஜ் அவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பங்குதளத்தில் குடும்ப உறுப்பினர்களாக ஆன்மீகத்தில் அதிகமாக பங்கெடுத்தவர்கள் பல குருக்கள் இருந்தார்கள். அழுத்தந்தை பெருநாடன் அவர்கள் சாமியார் தோட்டத்தினுடைய இல்லத்தந்தை. அவை கடந்த 5 ஆண்டுகளாக அதிகாரங்களை இதற்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருந்தார். அழுத்தந்தை அவர்களுக்கும் அழுத்தந்தை லாரன்ஸ் அவர்கள் திருக்கழுகுன்றத்தில் இருக்கிற போஸ்கோ பாலிடெக்னிக்கினுடைய தலைவராக அங்கிருக்கிற இல்லத்தலைவராக இருந்து கொண்டு எங்களுடைய வரைவட்டத்தை அற்புதமாக துணவர குருக்களினுடைய பிரதிநிதியாக இருந்து வழிநடத்துகிற அழுத்தந்தை அவர்களுக்கும் இந்த ஆண்டு என்னோடு சேர்ந்து உங்களுடைய வழிபாட்டில் பங்கெடுத்து உடனிருந்து வழிநடத்துகிற வந்திருக்கிற அருட்சோதரிகள் புத்தவாக்கம் எஸ்எம்ஐ அருட்சோதரிகள் ஒவ்வொருவருக்கும் குறிப்பாக தலைமை அருட்சோதரி எல்சி ஜாய்ஸ் அவர்களுக்கும் எனது அந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக இந்த விரை சமூகம் எவ்வாறு புத்தவாக்கும் விரை சமூகம் என்னை வளர்த்தெடுத்ததோ பல காரியங்களில் நீங்களும் என்னை குறிப்பாக ஆன்மீகத்திலும் இன்னுமாய் பல நிலைகளில் உடைய எல்லா ஒத்துழைப்பும் உடனிருப்பினாலும் ஒன்று சேர்ந்து இறைவன் நமக்கு அருளி இருக்கிற அற்புதமான தாயான கன்னிமரியாளுடைய வழித்தொகையினால் நிச்சயமாய் நாம் மிகப்பெரிய சாட்சிகளாக நமது வாழ்வும் நமது எல்லா செயல்களின் வழியாக பணியாற்ற போகிறோம், பணியாற்றுவோம். நம்மை உடனிருப்பாள் என்கின்ற இந்த நம்பிக்கை நிறைந்த சொற்களோடு வேண்டுமாக ஒவ்வொருவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிகளே. இந்த நாள் சிறப்பாய் என்னுடைய ஆசிரியர் உண்டாக இருக்கிறது. மிக மகிழ்ச்சி. பிரியமானவர்களே, இந்த சிறப்பான ஆசீர்வாதங்களை இந்த நாளை அனுப்புவதற்கு நமக்கு உதவி செய்யக்கூடிய வேதியர் அவர்களுக்கும் அன்பிய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் மேலும் இந்த வழிபாட்டை அடைவர செய்து அந்தந்த வகையில் பாடல் பாடி நமக்கு ஒரு ஆன்மீகத்தோடு வழிநடத்தக்கூடிய பாடல் குழுவினர் அனைவருக்கும் இறை மக்கள் உங்களுக்கும் நீங்களும் உங்களுடைய ஒத்துழைப்பு மிக எளிமையான முறையில் வழிநடத்தினீர்கள். 50 நபர் என்று சொன்ன உடனே 50 நபர் தான் இருக்கிறீர்கள், அது வகையில் இல்லை. எனவே உங்களுடைய ஒத்துழைப்புக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. பிரியமானவர்களே, எல்லாம் முடிந்தவுடனே ஒரு அறிவிப்பு. தயவு செய்து கூட்டம் கூடாதீர்கள், எந்த சுருக்கங்களையும் தொடாதீர்கள். இது மறை மாவட்டத்தினுடைய நெறிமுறை, அதே சமயத்தில் அரசாங்கத்தினுடைய நெறிமுறை. தயவு செய்து உடனடியாக கலைவு செல்லுபடியாக வீடுகளில் கலைவு செல்லுபடியாகும். யாரும் 2 நபர்கள் கூடி பேசக்கூடாது என்பதை நான் தெரிவிக்கிறேன். நாளை மாலை 6:30 மணியிலிருந்து திருப்பதி ஆண்டு நடைபெறும். 6:15 மணியிலிருந்து சுற்றுமாவையும் 6:30 மணியிலிருந்து திருப்பதி தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு அடுத்த நாட்களிலிருந்து வழக்கம் போல காலையில் திருப்பதிகள் நடைபெறும். ஆண்டவர்களோடு இருப்பாராக. சிறப்பு ஆசிரியர் பெறுவதற்கு தலைவலிக்கு மன்றாடுவோம். புனித கன்னிமரியாவின் தாய்மை பேச்சும் வழியாக மனித இனத்தை கனிவிரக்கத்துடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை பலப்படுத்த திருவுளம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இன்று இறை பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி, விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்துச் செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய
தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேற்று. அன்பானவர்களே, நான் அடுத்தந்தை அவர்களை பற்றி சொல்கின்ற பொழுது என்னுடைய நினைத்து கொண்டே இருந்து சொல்லவில்லை. கொரோனா தொற்றுநோய் காலத்தில் கிராமப்புற பகுதிகளில் மிக அதிகமாக ஏழை எளிய மக்களுக்கு நிறைய பொருளுதவிகளை செய்தவர். உணவு, அவர் தேவையான எல்லா உதவிகளையும் எல்லா கிராமத்திற்கும் ஆயருடைய உதவி இல்லாமல் அவரே தன்னுடைய நண்பர்கள் வெளிநாட்டு உதவியெல்லாம் பெற்று நிறைய உதவிகளை செய்ததில் முன்னிலை வகிக்கின்ற ஒரு குருவாகவும் அடுத்ததை பால்ராஜ் இருக்கிறார். ஏழை கருத்தனை அதுவும் அவருடைய பணியிலே சிறப்பு. நீங்கள் ஏற்கனவே நாங்கள் இங்கே கூட்டம் போட்ட பொழுது 3-4 மாதங்களுக்கு முன்னதாக ஒரு சிலர் சொன்னீர்கள். ஆகவே என்னுடைய முன்னாள் பங்கு தந்தை இந்த அன்னையினுடைய செயின் நீங்கள் அர்ப்பணிப்பாக கொடுத்த அந்த செயின் அது நீங்கள் போடலான்னு பார்த்தோம். ஆனால் அந்த சாவியை நிமித்தா இருக்கு, அப்புறம் கேட்கலாம். அதே போல் இந்த புதிதாக வாங்கின அந்த நிலம் வாங்குவதற்காக முன் கொடுத்த அந்த டாக்குமெண்ட் இதை கொடுத்திருக்கிறார் நம்முடைய பொருளாளர் தந்தை அவர்கள். புதிய பங்கு தந்தையிடம் அதை